வணக்கம். கர்மா. இந்த கர்மாங்கிற வேர்டு கேட்டாலே பல பேருக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கும். கர்மானா என்ன பண்ணுமோ, போன ஜென்மத்தில என்ன பண்ணோமோ, என்ன கர்மம் பண்ணோமோ, அதெல்லாம் இந்த ஜென்மத்தில நம்மளை துரத்துது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே மனசில இருக்கும். இந்த கர்மாவ புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த கர்மாவ பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எளிதில இந்த கர்மாவ இந்த காலகட்டத்த நம்ம கஷ்டமான காலகட்டங்கள கூட நம்ம கடந்துற முடியும். கர்மா அப்படின்னாவே போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கஷ்டங்களை எல்லாத்தையும் துன்பங்களை போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள். கர்மாங்கிறது அதுதான். நம்ம பல பிறப்புகளில் நம்ம செஞ்ச தவறுகள், பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது, இதுதான் டெஃபினிஷன், சிம்பிள் டெஃபினிஷன். இதெல்லாம் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணுமோ தெரியல, இந்த ஜென்மத்தில் தான் அனுபவிக்கிறோம், இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், நம்ம நடக்கிற அத்தனை நல்லது கெட்டதுகளும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தியரி, கர்மா தியரி அதுதான். இப்போ நம்ம இந்த கர்மாவை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எளிமையாக இந்த கர்மா இது நம்ம கடந்து வந்துட முடியும். கண்டிப்பாக இந்த கர்மா விட்டு நம்ம வெளியே வந்துட முடியும். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் உங்கள் மனசில் எல்லாத்துலேயுமே ஒரு எண்ணம் இருக்கும். இந்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பாவ புண்ணியங்களில் செஞ்சிட்ருக்காங்க, நிறைய பாவங்களை செய்கிறாங்க, நிறைய தவறுகளை செஞ்சுட்டு கொடியட்டி வாழ்கிறாங்க, நல்லபடியாக வாழ்கிறாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அவங்களாம் எப்படி அப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னா, அவங்க போன ஜென்மத்தில் அவங்க செஞ்ச நல்லது கிடத்த இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறாங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் போன பல 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 பிறப்புகளில் அவங்க செய்த புண்ணியங்களை தான் நம்ம இங்கே அனுபவிக்கிறோம். அதை பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நம்ம சொல்லுவோம். அதை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம செய்கிற தவறுகள் என்ன ஆகுங்க, எதிர்காலத்தில் அடுத்தடுத்த பிறப்புகளில் நம்மளை கண்டிப்பாக அது நம்மை பாதிக்கும். அதை ரொம்ப நல்ல மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது 3 வகையில் சொல்லுவாங்க. ஒன்று சஞ்சீத கர்மா, பாஸ்ட். இது நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே, எகைன் அதான் டெஃபினிஷனாக அதுதான் பாவ மூட்டை. நம்ம அதைத்தான் சுமந்துக்கிட்டு வந்திருக்கோம் இப்போ. ஸோ இதை எதாவது பண்ண முடியுமானா, நம்ம செஞ்சு முடித்ததை பற்றி நம்ம பேச முடியாது. செஞ்சு முடிச்சதாகவே இருக்கட்டும். அடுத்தது பிராரப்தம், அதுதான் இப்போ ப்ரெசண்ட்டு, சரிங்களா. அகாமிய கர்மா அப்படிங்கிறது ஃப்யூச்சர். இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்னா, பல பிறப்புகள் நம்ம செஞ்ச இந்த பாவ மூட்டைகள்லாம் சுமந்துட்டு வந்திருக்கோம், அதை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த சஞ்சீத கர்மாவில் நம்ம செஞ்ச அத்தனைக்கும் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. மொத்தமாக அனுபவிச்சா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படிலாம் இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது நம்ம பல பிறப்புகளை செஞ்ச பல நல்லது கெட்டது எல்லாமே வரும், கலந்து தான் வரும். அப்போ நமக்கு நல்லது வரும்போது சந்தோஷப்படுற போது, கஷ்டம் வரும்போதும் நம்ம அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த பிராரத்தத்தை நம்ம எளிமையாக கடக்க முடியும். இப்போ நம்ம என்ன பாவம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம என்ன பல பிறப்புகள் நம்ம என்ன செஞ்சோம்ல நமக்கு தெரியாது. அப்போ இப்போ கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எளிமையாக கடந்து போகிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்தணும். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் செஞ்ச பாவம் என்னை இப்படிலாம் வாட்டுது, சரி நான் பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், நான் கடந்து போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்குவாங்க. இப்போது ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்களும் பாருங்கள், வசதியாக இருக்கவங்களும் சரி, நிறைய பேர்த்துக்கிட்டே ஒரு மன போராட்டம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 2 விதமான மனிதர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. சரி அப்படின்னு சரி போயிட்டு போகுது, நமக்கு நடந்துருச்சு, என்ன பண்ணலாம், வேறு வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கடந்து போகிறவங்க இருக்காங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, இது ஏன் நமக்கு நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன், நான் யாருக்கு எந்த தீங்கும் செய்யலையே அப்படின்னு நிறைய புலம்புறதை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள், இதெல்லாம் காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சஞ்சீத கர்மாவில் பல பிறப்புகளில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை எடுத்துகிட்டு வர்றதுனால, அந்த பாவ மூட்டைகளை சுமந்துட்டு வர்றது தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்போ இந்த மன உளைச்சல் தான், நமக்கு மட்டும் ஏன் நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் நடக்குது, நான் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற இந்த எகென்ஸ் திரும்ப 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 மனசில் போட்டு குழப்பி இது பெரிய கஷ்டமாக உருவாக்கி இந்த பிராரத்தத்தை கடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ரொம்ப வேதனைப்படுறோம். நம்ம அது வேண்டாம்னு தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது நம்ம கடந்து போகணும். சரி நமக்கு நடந்துருச்சு, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணணும், பண்ணுனா நம்ம இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியும்னு யோசிக்கணும். நடந்துருச்சு, என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துட்டோம், அந்த பணம் திரும்பி வரல, நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள சபிக்கிறோம், தகாத வார்த்தைகள் பேசுகிறோம், என்னென்னமோ சாபம்லாம் விடுறோம். அப்போ இது என்ன ஆகுது, அடுத்தவங்களை சபிக்கும் போது பாவங்களை நம்ம சுமக்க போகிறோம். அப்போ இந்த பிராரத்தம் என்ன ஆகுதுங்க, அடுத்தது அகாமிய கர்மாவும் உருவாகுது, ஃப்யூச்சருக்கு கொண்டு போகுது.
அந்த பிராரப்தம் இப்போ நம்ம செய்ய போகிற தவறுகள் எகைன் வந்து அது சஞ்சீத கர்மாவை மாறி பிராரப்தமாக மறுபடியும் மாறும். இப்படியே பிறப்புகள் அடுத்தடுத்த பிறப்புகளில் நம்ம கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டே போக வேண்டியிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி நடந்துருச்சு, எனக்கு இது நடந்துருச்சு, இதை நான் அடுத்த கட்டத்தை நான் மூவ் ஆக போகிறேன், அடுத்து நான் என்ன நடக்குதோ அதை பார்த்து போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொண்டு வரணும். மன தெளிவை கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த பிராரப்தத்தை நம்ம எளிமையாக கண்டிப்பாக கடந்துட முடியும். அதனால் நீங்கள் இப்போ என்ன பிராரப்தத்தில் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே எகைன் நமக்கு வந்து அது அகாமிய கர்மாவாக மாறக்கூடிய ஃப்யூச்சராக மாறும். அப்போ நம்ம ஃப்யூச்சரை பற்றி இப்போ இருந்தே கொஞ்சம் சிந்திக்கலாம், திட்டமிடலாம். நம்ம தவறுகள் பாவங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இப்போ நம்ம நிறைய நல்லது கெட்டதுக்குள்ளே பார்த்து கவனமாக கடந்து வரணும். அதே சமயம் யாரையும் சாபம் விடாமல், யாரையும் திட்டாமல், யாருக்கும் கெடுதல் நினைக்காமல், மனசளவில் கெடுதல் நினைச்சாலும் போதும். அது வந்து ஃப்யூச்சரில் அகாமிய கர்மாவை மாறி நமக்கு மிகப்பெரிய அடுத்தடுத்த பிறப்புகளை வேதனையை கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அடியெடுத்து நம்ம வச்சு போனோம்னா கண்டிப்பாக நல்ல அகாமிய கர்மாவை நம்மளால் உருவாக்க முடியும். இந்த பிராரப்தத்தையும் எளிமையாக நம்மளால் கண்டிப்பாக கடக்க முடியும். ஒரு தியானங்கள் மூலமாக அல்லது குருவருள் திருவருளோட அனுக்கிரகத்தினால இந்த பிராரப்தத்தை கடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சி கண்டிப்பாக பண்ணுனா இந்த பிராரப்த கர்மாவை எளிமையாக கடந்துட முடியும். நம்பிக்கையோட நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா இதை புரிஞ்சுக்குங்க. நமக்கு நடக்கிறது அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்குது, நம்ம சுமந்து வந்த மூட்டை தான். இப்போ இதை நமக்கு நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணணுங்கிறத மட்டும் மனசில் வச்சு எதையும் போட்டு மனசுக்குள்ளே அழுத்த போட்டு இந்த கர்மாவை கிடக்கிறதுக்கு கஷ்டப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. அகாமிய கர்மாவை நல்ல அகாமிய கர்மாவை உருவாக்கும். இந்த பிராரப்தம் நமக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் கொடுத்துருக்கு, சரிங்களா? நம்ம இப்போ செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகள் எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறோம். அப்படிங்கிறனால கெட்டதுகளை விட்டுட்டு நல்லது மட்டுமே செய்வோம். நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். தானத்தை விட தர்மம் சிறந்தது, அதனால தான் தர்மம் தலைக்காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தானங்கிறது நம்ம தேடி போய் கொடுக்கறது, தர்மங்கிறது நம்மளை தேடி வரவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ தான தர்மங்கள் மூலமாக நல்ல அகாமிய கர்மாவை நம்மளால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். அப்போ அது நமக்கு அடுத்தடுத்த பிறப்புகளில் இந்த மாதிரி கஷ்டங்களை நம்ம அனுபவிக்காமல் இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கட்டத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க அத்தனை கஷ்டங்களுக்கும் நம்ம பல பிறப்புகளை செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான். அப்போ இனிமே வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் யோசிங்க. கண்டிப்பாக இந்த பிராரப்த கர்மாவை நம்ம எளிமையாக கடந்து வர முடியும். நன்றி, வணக்கம்.